நான் ரெகுலராக வந்து சாப்பிட்டுக்கலாங்க. ஃபேன் வழியாவா? அங்கே ஃபேன் வழியாக கொடுத்துருவாங்களா? இது ஏதோ இங்கே நல்லா இருக்கும்னு சொன்னான் அவன். நிறைய எனக்கு பட்டர் போட சொன்னேன். செல்லின் என்ன சொல்லியிருக்கா? ஸ்ட்ரீட் ஃபுட்ல என்ன இருக்கும்? தோசை 99 தோசை அப்படின்னு ஒரு கடையில் சாப்பிடுவோம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. அது ஒன்று. இதுதான் செல்லினோட காலேஜ். ஆமாம், எங்கே படிக்கிறான்னு கேட்டிருந்தீங்கல்ல. நீங்கள் இப்போ ஒரு 7 மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ் இது. எல்லாமே அதில் போட்டிருக்கோம். நாங்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, காலேஜை சுற்றி தான் இருக்கிறோம். அப்படியே காலேஜுக்குள்ளே தள்ளி விட்றவள. பாய் செல்லின். இதான் மெயின் கேட்டு. இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன குழந்தை ஸ்கூலில் விட்ட மாதிரி அழுதுகிட்டே வந்திய. மெட்ரோலையா போனோம் இப்போ? நம்ம 3 பேர் இருக்கோம். கீழே ரோடு தானே போகுது, மெயின் ரோடு. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டா? ஸ்ட்ரீட்டே காணும். இந்தா மேலே எழுதிட்டுல. இது என்னது? சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபாய்க்கு. பணியாரம். என்ன தோசை? மஷ்ரூம் தோசை. மஷ்ரூம் தோசை. இங்கே தான் தோசை சாப்பிடுவீங்களா? இது என்ன தோசை? இது அலனே சார். காலே ஆஜாவே இல்லைங்களா? இங்கே வந்து 99 வெரைட்டிஸ் இருக்கும் தோசை. அப்படியா? ஏதோ மஷ்ரூம் தோசை சாப்பிடுவாங்க. சிக்கன் தோசை அதெல்லாம் வேண்டாம், ரெடியாக நான்வெஜ். சூடாக இருக்கும். எப்படி இருக்கு? The next day. நீ என்ன பண்ற? எல்லாம் ஹைதராபாத் வந்து சளி பிடிச்சிச்சு. குளிச்சுட்டு வா சீக்கிரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து டிஃபனும் செல்லினுக்காக பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். மதியத்துக்கு பூண்டு குழம்பு இதெல்லாம் வைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பூரி சுடணும். பூரி சுடுறதுக்கு இந்த கடாய் வேணும்.
ம். நம்ம யார் குழம்பு வச்சுட்டு கூட பூண்டு குழம்பு வச்சுட்டு கூட மாற்றிக்கலாம். ஏன் திடீர்னு பூண்டு குழம்பு? அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போனால் நாளைக்கு சாப்பிடுவா. அதனால் வச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு கிளம்புலாம் நம்ம. கடுகு ஒன்று போட்டுக்கலாம். வீடு மாதிரி ஆகிப்போச்சு. வீடு தானே இது? வீடு எல்லாம் செட் பண்ணிட்டேன் 2-3 நாள்ல. ஆமாம், பூண்டு போட்டுக்கலாம். நல்லா எவ்வளோ பூண்டு வச்சு வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்க. இதில் கொஞ்சம் உப்பு. இதில் கொஞ்சம் இந்த வீடை பற்றி கேட்டிருந்தாங்க. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ வாடகை? ஒரு நாளைக்கு 4,000. ஆமாம். இப்போ இன்னைக்கு 12 மணிக்கு வந்தோன்னா அடுத்த நாள் 12 மணி வரைக்கும். ஆமாம், 2 பெட்ரூம் ஒரு ஹால். 2 பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது. நல்லா தாராளமாக இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷ் பண்ணிக்கலாம். சமையல் பண்ணிக்கலாம். நல்லா வெளியே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, செலவாகாது. அதுக்கப்புறம் நீங்களே பார்க்குறீங்கல்ல, டெய்லி வீட்டில் தான் செய்யணும். டீ காஃபி எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது எல்லா வசதியும் இருக்குது. வந்து காலையில் வந்து பாத்திரம் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்மளும் இங்கேருந்து காலேஜ் பக்கம்தான். எனக்கு போன தடவை நாங்கள் தங்கினதுனால வசதியாக இருக்குது. எங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது இந்த ஏரியா. எப்போ கூப்பிட்டாலும் ஆட்டோ எல்லாமே வந்துடுது. ஆனால் இங்கே ஆட்டோ வந்து ஆட்டோக்கு பைசாக்கு மேலே 100 ரூபா தரீங்களா, 50 ரூபா தரீங்களா, எதுவுமே கேட்கறது கிடையாது. 11:30 நேற்று வந்தோம் நைட்டு, ஒன்றுமே பேசலாங்க. ஆமாம், லேட் நைட்டு கூட வராங்க, கரெக்டாக வந்துடுறாங்க. பேசக்கூட மாட்டேங்காங்க. பேசவே மாட்டுறாங்க. வராங்க, நம்பர் சொல்கிறோம், எடுத்துறாங்க, போய் கொண்டு போய் விடுறாங்க, பைசா கலெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பேச்சே கிடையாதுங்க. வேறமே பேசலை. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு போடல, அப்படியே டைரெக்டாக போட்டிருக்கோம். அதனால அப்படியே போட்டு விசில் வச்சிடலாம். அதாவது நேற்று சாப்பிட்ட நான்வெஜ்ஜுக்கு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பூண்டு. தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இருக்கும் அவளுக்கு சாப்பிட்றதுக்குன்ட்டு தான். லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு செய்யணும். மாவு செஞ்சு தரீங்களா? பூரி உருளைக்கிழங்கு செஞ்சோம்ல, கொஞ்சம் அது சுண்ட வைக்கலாம். இங்கே கடலை மாவுலாம் இல்லை, அதனால் அப்படியே நசிச்சு அப்படியே கொதிக்க விடணும். இது என்ன நிலைமையில் இருக்குது? சூப்பர் நிலைமையில் இருக்குது. இது கொஞ்சம் சுண்டணும். நான் வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். 2 பேருக்கு வேலை தான் இங்கே வந்தது. வந்து பூரி கொடுப்பாங்களா ஹாஸ்டலில்? கொடுப்பாங்க. சண்டே பூரி ரெடி. சண்டே கொடுப்பாங்க. ரெடி. சோளே பூரி கொடுப்பாங்க ஹாஸ்டலில். சண்டே மட்டுமா? ஆமாம், சோளா பூரி. என்ன வச்சு கொடுப்பாங்க? தொக்கு, சென்னா, பன்னீர், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. சூப்பராக இருக்கு. இந்த பாத்திரத்தெல்லாம் பார்சல் பண்ணணும். அதாவது இன்னைக்கு மாவு உங்களுக்கு சாஃப்டாக வந்துருக்கு. எனக்கு சாஃப்டாக செல்லினுக்காக செஞ்சேன். ஓ, அப்போ எங்களுக்கு செய்யணும்னா சாஃப்டாக பிடைஞ்சேன். சாப்பாடுக்கு வச்சுருக்கேன். ஊற வச்சாலும் அது ரொம்ப நேரம் கழிச்சு இதுவாகும். இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது அவளுக்கு. இன்னைக்குன்னு பார்த்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு. அன்பாக செய்யுது. என்ன சாப்பிட ரெடியாக இருக்கியோ? பூரி சாப்பிட ரெடியாக இருக்கு. இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம்? இன்னைக்கு
போய் கொரியர் போடணும். இது எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ம் கொரியர் போட்டுட்டு ம் அதுக்கப்புறம் ஷெட்யூல் காலேஜுக்கு போயிட்டு அவளை சூட்கேஸ்லாம் வச்சுட்டு டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க. காலேஜ் எப்படி சேர்றது, என்ட்ரன்ஸ் எப்படி எழுதுறது, அதை பற்றி அவளே சொல்லுவாள். அவ்வளோதான், சென்னை போக வேண்டியதான். குழம்பு ரெடி. எப்படி இருக்கு? பூண்டு குழம்பு கேட்டியா மாட்டேன்? ம் எடுத்துட்டு போவேன். அவ வந்தது வந்தே காரம் காரம் காரம்னு கேட்டுன்னு இருந்தா. சரி வேற எதுவும் நம்ம ஸ்டாக் வச்சு கொடுக்க முடியாது. இப்போ இந்த குழம்பு கொடுத்துட்டா நாளைக்கு சாப்பிட்டுப்பா. சாப்பிடுவியா இல்லை இன்னைக்கு காலி பண்ணிடுவீங்க? சாப்பிடுவேன். நீ போடுறியா? நானா இது ஒன்று தேய்க்கிட்டோம் பாப்போம் எப்படி தேய்க்கிறேன். ஓகே நான் போடுறேன். எனக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம். போட்டியா? ரெண்டும் வந்துச்சா? இப்போ போடுவீங்க? இதுதான் ரவுண்டு தான். அம்மா மூஞ்சிலேயே என்ன தெளிக்க போகுது. காய போடவா சொன்னவங்க துணி காய போட்ட மாதிரி நேரா போட்டாலே தொப்புன்னு போடாம துணி காய போட்ட மாதிரி போடுறேன். இரு 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 ஒன்று போதா? சங்கீத ஸ்வரங்கள் தேங்க்யூ. என்ன ரெண்டு போட்டேன்? ஆமா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா ரெண்டு கூட போட்டுடலாங்க. வச்ச பூரியில ஒண்ணுதான் சாப்பிடும். பூரி வந்து மெதுவாக சாப்பிடணும். இதெல்லாம் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. மெதுவாக சாப்பிடணும் பூரினா. அடிஷனல் பேப்பர் கேட்குற மாதிரி எக்ஸ்ட்ரா ஏன் தட்டுல இருந்து வேற ரெண்டு பூரி வேற இங்க போயிருக்கு. அப்படியா? கரம் மசாலா மீதி என்னோட எடுத்துட்டு போயிடலாமா மீதியா? அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து பண்ணி தான். நீ எதில் வச்சு கொண்டு வந்த? பார்சல் போட்டு விட்டுலாம். அது கிளம்பி வச்சப்போ இங்கே வாஷிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறேன்? நானும் எடுத்து வச்சுட்டேன். நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். வேறு பேக் பண்ணியாச்சு. நீ இங்கேருந்து இங்கே போகிற மூட்டை கட்டிட்டு கூட கொண்டு போகலாம். மூட்டை கட்டிட்டு ஆமாம் கட்டிட்டு தூக்கிட்டு போய் பேக் பண்ணியாச்சு. அம்மா பேக் பண்ணியாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ம் இதுலேயே 4 கிலோ இருக்கும். நிறைய எடுத்து வேண்டியோ. எவ்வளோ இருக்கு வருங்க? சரி பார்சல் போடுறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம். மாவு எப்படி பார்சல் பண்ணுவேன்? அடுப்பில் லைட்டாக வச்சானே மூடிடுண்டி. ஆமாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தோமோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். இது ஒன்றும் பற்ற வச்சுருந்தோம்ல. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இது இப்படி வச்சுட்டு வச்சுக்கணும். ஒன்றுமே அது இல்லை, அங்கே போய் பேக் பண்ணிக்கலாம். பெரிய ஆஃபீஸ் ரெட் சட்டை. ஆமாம் அதான் பார்த்தேன் வந்த உடனே. இங்கே தான் நம்ம சிக்கன் வாங்கணும். இந்த சிக்கன் கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது கொரியர் ஆஃபீஸ். கெட்லியில் வந்து ஏதாவது ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஆமாம் எல்லாரும் என்ன கேட்டிருந்தீங்க. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன கேட்டாங்க? நல்லா படிக்கிறியான்னு கேட்டாங்க. நல்லா படிக்கிறேன். எல்லாம் நல்லா போகுது. அம்மா அப்பா பேச்சு நல்லபடியாக கேட்குறியான்னு கேட்டாங்க. கேட்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சென்னைக்கு வந்து கொரியர் போட்டுட்ருக்காங்க. சமையல் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்சல் போயிட்டுருக்கோம்.
இங்கே எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது, இங்கே எல்லாருக்கும் தெலுங்கு தெரியுது, இங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியல. ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னா ஜூஸ் கடை எங்கள் பக்கத்தில் நடந்து போகலாமா இல்லைன்னா போய் ஆட்டோவில் போகலாமா? ஜூஸ் கடை எங்கே இருக்கு? நெக்ஸ்ட் பக்கத்தில். இது என்ன ரோடு சொல்லுங்க? இது வந்து தார் ரோடு. இந்த ரோடு வந்து நெப்டிலேருந்து கச்சிப்பள்ளி போகுது. கச்சிப்பள்ளி தானே? இல்லை ஏதோ தெரியும், கொச்சுப்பள்ளியா? கச்சிப்பள்ளி ரோடுக்கு. இப்போ ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம் ரூம். அவள் அந்த இடத்துல நின்று தான் ஆட்டோ போட்டாலாம், அதனால் அங்கே தான் நிற்பான். அது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வா. முன்னாடி வரக்கூடாது, அந்த ஆட்டோ அங்கே தான் வருமா? அங்கே தான் வரும் ஆட்டோ. வீட்டில் நல்லா பூண்டு குழம்பு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிட்லாம். அப்புறம் உங்கள் காலேஜ் எடுத்து போயிடலாம். என்னாச்சு? சாப்பிடலாமா? அப்படி கிளம்பணுமா?